ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மகளே. நான் உங்கள் என்எஸ்கே. வெல்கம் பேக் டு என்எஸ்கே விலாக். என்எஸ்கே விலாக்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் பசங்களோட ஒரு குட்டி ட்ரிப் பிளான் போட்டோம். ஒரு 2 days ட்ரிப்பு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷன். ஏன்னா நம்ம பசங்க பைக்கில் போகணும், பைக்கில் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்றைக்கி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லி ஹில்ஸ். மஜா ஹேர்பின் பென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மஜா லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். ஒரு அழகான ஒரு பிளேஸ், அதாவது பைக்கில் போகிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பிளேஸு. பைக் ரைடு, பைக்கில் வந்து லாங்காக சுற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடமா அது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு ஹில் ஸ்டேஷன் அண்டு நிறைய ஹேர்பின் பென்ஸோட எப்படி சொல்கிறது, மேப்பில் பார்க்கும்போதே இவ்வளோ ஹேர்பின் பென்ஸா, இப்படி இருக்குமா, போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மேப்பை பார்த்து ஒரு 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 ஃபீல் ஒன்று வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரக்கூடிய ஒரு லொக்கேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு 6 hours கிட்டத்தட்ட ட்ராவல் டைம் வரும். ஸோ நைட்டு இப்போ கிளம்பி அப்படியே போயிட்டு என்ன பிளான்னா, நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் தான் ஹில் ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்னு தெரியல, அது அங்கே கிட்டே போய் தான் பார்க்க முடியும். அண்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பைக் 6 பேர், இல்லை 4 பைக் 8 பேர். நம்ம பசங்க தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரேன் அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல், வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்துட்ருப்பாங்க. ஸோ 8 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு, 8 மணிக்கு வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் இதோ 8 தாண்டி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து எனக்கு எதுவும் கால் வரல. என்ன மேட்டர்னால், நான் மட்டும்தான் வந்து இங்கே வீட்டிலேருந்து பிக் பண்ண போகிறாங்க என்ன. ஸோ பசங்க எல்லாருமே வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வச்சிங்களேன். ஸோ 6 கிலோமீட்டர்ஸ்லேருந்து அவங்க எல்லோரும் ஒரு பாயிண்ட்லேருந்து கிளம்பி அப்படியே போகிற வழியில் என்னை பிக் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து அந்த மீட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டாங்க. வழியில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோயிலில் வந்து ஒரு குட்டி பூஜையை போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பாயிண்ட்லேருந்தே கிளம்புன மாதிரி எனக்கு அப்டேட் வரல. ஸோ அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு பூஜையை போட்டு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணிவிட்டு என்னை வந்து வழியில் பிக் பண்ணுவாங்க. குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும் இந்த ஒரு பார்ட்டு. ஏன்னா லைட்டே இல்லை, நைட்டில் உட்காந்து லைட் இல்லாமல் பிரைட்னஸை வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி மட்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து அப்படியே நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எடுக்கிற வீடியோஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக நல்லா எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் பண்ணி எதையாவது பண்ணுங்கடா. அண்ட் அதுக்கப்புறம் மக்களே, முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஏதாவது ஒரு ட்ரிப் போயிருப்போம். பெருசாக கோவாவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கேன்சல் ஆனதில் வந்து 1 day ட்ரிப்புன்னு சொல்லிட்டு சின்னதாக எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் போயிட்டு வந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், மறக்க முடியாத ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய கோளாறு நடந்திருக்கும். ஏன்னா எல்லா கூட்டத்துலேயும் கோளாறு கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர சம்பவம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் எனக்கு நடந்த ஏதாவது சம்பவங்களை ஷேர் பண்ணுறேன். ஓகே மகளே, இந்த ட்ரிப் சிறப்பாக நடக்கும், பயங்கரமாக போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் கிளம்புறோம். பட் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்னு 2 இருக்குது இல்லைங்களா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் சொல்லிட்டேன், போகிறோம், ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி. பட் ரியாலிட்டி என்னன்றதை இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் பாருங்கள், எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ தான் புதுசாக என் வீடியோஸ் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டைம்லைனில் வரும். பாருங்கள், வீடியோஸ் பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹாய் மகளே, ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதங்கோரி. சீரியஸ்லி அம்மா அப்பா காய்ஸ், இங்கே வரைக்கும் அடிக்குது சாரல்.